சென்னை நீலாங்கரையில் தொழிலதிபர் வீட்டில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்த நேபாள கும்பலை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளாக தங்கி பணக்கார வீடுகளில் ஆக்டிங் டிரைவர், காவலாளி, சமையலர் என பணியாற்றி வீடுகளை நோட்டமிட்டு இன்ஃபார்மராக செயல்பட்டு நேபாளத்துக்கு தகவல் கொடுத்து கொள்ளையை அரங்கேற்றிய நேபாளியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளம் மூலம் இன்ஃபார்மர் கொடுக்கும் தகவல்களை வைத்து நேபாளத்திலிருந்து சென்னை வந்து கொள்ளையை அரங்கேற்றிய கும்பலின் பகீர் பின்னணி என்ன? சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் ஆலிவ் பீச் சாலையில் தொழிலதிபர் பிரஜேஷ் குமார் என்பவர் வசித்து வருகிறார். கடந்த 20 வருடங்களாக படப்பையில் ஏற்றுமதி தொழில் செய்து வரும் இவர் கடந்த 3 வருடங்களாக இந்த வீட்டில் குடும்பத்துடன் வாடகைக்கு குடியிருக்கிறார். இந்நிலையில் இவர் கடந்த 23ஆம் தேதி தனது குடும்பத்துடன் ஜெர்மனிக்கு சென்று விட்டார். வீட்டில் காவலாளி மற்றும் சமையல் பணி செய்யும் பெண் மட்டுமே இருந்துள்ளனர். கடந்த 30ஆம் தேதி காலை 7 மணியளவில் வீட்டின் பின்பக்கம் சென்று மின்விளக்கை அணைக்க காவலாளி சென்றுள்ளார். அப்போது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது முதல் மாடியில் உள்ள படுக்கை அறையின் கதவு உடைக்கப்பட்டு அங்கிருந்த பணப்பெட்டி மற்றும் லாக்கரை யாரோ உடைத்திருப்பதும் அதிலிருந்த பணம் முழுவதும் கொள்ளை போனதும் தெரிய வந்தது. அதேபோல் மற்றொரு லாக்கரை உடைத்து அதிலிருந்த நகைகளும் கொள்ளை போயிருந்தன. இதையடுத்து காவலாளி அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த நீலாங்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்துக்கு மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகளை பதிவு செய்தனர். பல லட்சம் ரூபாய் பணம், 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க, வைர, வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக 5 தனிப்படைகளை அமைத்து கொள்ளை கும்பலை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். முதலில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் 3 பேர் வந்து சென்றது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் தொழிலதிபர் வீட்டில் தற்காலிக ஓட்டுநராக வேலை பார்த்த நேபாளத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு போலீசார் விசாரணை செய்தபோதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 12 வருடங்களாக தமிழ்நாட்டில் தங்கி ஆக்டிங் டிரைவர், காவலாளி, வீட்டு வேலை செய்பவர் என பணக்கார வீடுகளில் தங்கி வீடுகளை நோட்டம் விட்டு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற இன்ஃபார்மராக இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. பிரகாஷை விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் நீலாங்கரை தொழிலதிபர் வீடு தொடர்பான ரெக்கி ஆபரேஷன் எனப்படும் நோட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து தகவல்களை மட்டும் நேபாளத்துக்கு தெரிவித்ததாக கூறியுள்ளார். ஆனால் எந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றது என்பது தனக்கு தெரியாது என வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து லைன் சர்ச் என்ற அடிப்படையில் போலீசார் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்தவுடன் கொள்ளையர்கள் எந்தெந்த வழியாக செல்வார்கள் என ஆய்வில் இறங்கினர். அந்த பாதைகளில் தனிப்படை போலீசார் உடனடியாக தேட ஆரம்பிக்கும் பொழுது வீட்டின் அருகில் உள்ள காட்டுப்பகுதி ஒன்றில் கொள்ளையடித்த நகைகளில் பாதியை புதைத்து வைத்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இருப்பினும் கொள்ளையடித்து சென்ற நேபாள நாட்டைச் சேர்ந்த 3 கொள்ளையர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பது தனிப்படை போலீசாருக்கு சவாலாகவே இருந்தது. வீடு அருகே காட்டுப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நகைப்பெட்டியை கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்தபோது ஒரே ஒரு கைரேகை மட்டும் தனிப்படை போலீசார் வசம் சிக்கியது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் மூலம் தனிப்படை போலீசார் தேடும் போது பெங்களூரு மற்றும் தானேவில் 10க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட கொள்ளையன் மனோஜ் மாசி என்ற கொள்ளையனின் கைரேகை என்பது தெரிய வந்தது. இருப்பினும் இந்த கொள்ளையர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தனிப்படை போலீசார் களமிறங்கி தேட ஆரம்பித்தனர். அவர்கள் பயன்படுத்திய செல்போன் எண் எங்கெல்லாம் செல்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்தபோது மும்பை, டெல்லி, ஜார்க்கண்ட், லக்னோ, புனே, நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்தது தெரிய வந்துள்ளது. இவர்களின் செல்போன் எண்ணை ஹேக் செய்து முடக்கினாலும் தொடர்ந்து இவர்களுக்குள் தொடர்பு வைத்துக் கொண்டு நகர்ந்து கொண்டே இருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்நிலையில் தொடர்ந்து குறிவைத்து காத்திருந்த சைபர் கிரைம் போலீசார் பெங்களூரு, மும்பை, நேபாள எல்லையில் கொள்ளையர்கள் மனோஜ் மாசி, ஜனத் பிரசாத் ஜெய்சில் ஆகியோரை கைது செய்தனர். ஏற்கனவே அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் 2 நகைப்பட்டிகளை தூக்கிச் செல்ல முடியாமல் புதைத்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மீதமுள்ள நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தற்போது வரை 90% கொள்ளை போன பொருட்களை பறிமுதல் செய்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த
3 பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரகாஷ் பணக்கார வீடுகளை நோட்டமிட்டு எப்படி வந்தால் வீட்டில் கொள்ளையடிக்கலாம் என நேபாளத்தில் இருக்கும் கும்பல் தலைவனுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக சங்கேத வார்த்தைகளில் தகவல் கொடுப்பது விசாரணையில் தெரிய வந்தது. நேபாளத்தில் இருக்கும் அந்த நபர் கொள்ளையடிக்கும் இடத்தை பொறுத்து ஆட்களின் எண்ணிக்கையை நிர்ணயித்து அனுப்புவதாகவும் அவ்வாறு வருபவர்கள் கொள்ளையடித்துவிட்டு நேபாள நாட்டுக்கு தப்பிச் செல்வதும் வாடிக்கையாக வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதுபோன்று நோட்டமிட்டு தகவல் சொல்ல பல இன்ஃபார்மர்கள் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நந்தம்பாக்கத்தில் நடிகர் ஆர்கே வீட்டில் அவரது மனைவியை கட்டி போட்டு 250 சவரன் நகையை கொள்ளையடித்ததும் இதே போன்றொரு நேபாள கொள்ளை கும்பல்தான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே வீட்டின் காவலாளி வேலைக்கும் ஆக்டிங் டிரைவர் உள்ளிட்ட பணிகளுக்கும் ஆட்களை சேர்க்கும் போது காவல்துறையிடம் பின்னணி குறித்து விசாரணை செய்து வேலைக்கு அமர்த்துமாறு பொதுமக்களை சென்னை காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற கொள்ளை கும்பல்கள் அவர்களின் இன்ஃபார்மர்கள் தமிழ்நாட்டில் உள்ளார்களா என போலீசார் விரிவான விசாரணையை நடத்தி வருகின்றனர். கொள்ளை நடந்த 5 நாட்களில் ஒரு கைரேகையை வைத்து சைபர் கிரைம் நிபுணர்களுடன் கொள்ளையடித்து நேபாளம் தப்பிச் செல்ல முயன்ற கொள்ளை கும்பலை பிடித்த திருவான்மியூர் உதவி ஆணையர் பரத் தலைமையிலான தனிப்படைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.